இருந்து கேள்வி பதில் ஆகஸ்ட் 24. பரமாத்மா நம்மிடம் எந்த 3 கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்? தன் முயற்சியின் மூலம் பிராப்தியின் சேமிப்பு, திருப்தியாக இருந்து திருப்திப்படுத்தி ஆசீர்வாதம் அடைவது, மனம், வார்த்தை, செயல் சம்பந்தம் தொடர்பு, சேவையின் புண்ணியத்தின் சேமிப்பு. 3 விதமான பாஸ் என்ன? அருகில் இருப்பது முடிந்தது என்பது கடந்து போனது, மதிப்புடன் தேர்ச்சி பெறுவது. பரமாத்மாவிற்கு சமமாகி விடுவேன் என்று உறுதிமொழி எடுத்த பிறகு என்ன ஆகிறது? உறுதிமொழி பலவீனமாகி விடுகிறது, பிரச்சனை வலுவாகி விடுகிறது. எந்த ஈடுபாடு இப்பொழுது மனதில் இருக்க வேண்டும்? சமமாகியே தீர வேண்டும், சமாப்தியை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்பது. எது ஆத்மாவினுடையது அல்ல? தேக உணர்வுடைய நான் என்பது. உலகிய விமானத்திற்கும் ஆன்மீக விமானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய விமானம் செய்ய அதிக பணம், உழைப்பு தேவைப்படுகிறது. ஆன்மீக விமானம் செய்வதற்கு மன்மனாபவ என்ற சுவிட்ச் ஆன் செய்தால் போதும், விமானமே ஓடத் தொடங்கிவிடும். யக்ஞ சேவையை உளமாற செய்தால் புண்ணிய கணக்கு தீவிர வேகத்தில் அதிகரிக்கும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? துயரம் ஏற்படும் போது குடிலுக்கும் சக்திசாலியாக வேண்டுமெனில் சாந்தி ஸ்தம்பத்திற்கும், வீண் எண்ணம் வேகமாக வந்தால் ஹிஸ்டரி ஹாலுக்கும் சமமாக வேண்டும் என்ற திட சங்கல்பம் வந்தால் பரமாத்மாவின் அறைக்கும் செல்ல வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.